ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான விஞ்ஞான யோகம். மகான்களுடைய இணக்கத்தை பெற்றவரும் முந்தைய புண்ணிய பலன்களை கொண்டவரும் சிரத்தையும் பக்தியும் உள்ளவரும் தான் பகவானை அடைவதற்கான சாதனை புரிகிறார்கள். சாதனைனா வெற்றி. எல்லாரும் செய்ய முடியாது, செஞ்சால் தான் சாதனை. இப்போ ஒருத்தர் ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்குறார், பெரிய சாதனை. எல்லோரும் செய்கிறது சாதனை கிடையாது. இமயமலை ஏறி மேலே நம்ம தேசத்தோட பாரதத்தோடைய கொடியை நட்டு சல்யூட் பண்ணுறது ஒரு சாதனை. அரியதாக நடக்கக்கூடியதை சிறப்பாக செய்கிறது சாதனை. இப்போ இறைவன்கிட்ட நம்ம நெருக்கமாக ஆகணுங்கிறது ஒரு முயற்சி இருக்கணும். அந்த காலத்தில் தவம் பண்ணுவாங்க. தவமும் தவமுடையருக்கே ஆகும்னு வள்ளுவர் சொல்லுவார். தவம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன் தவம் பண்ண முடியாதுன்னா, நம்ம ஆசையை விட முடியாத ஆளுங்க. இப்போ ஒரு மகானோட இணக்கம் வரணுன்னா, ஒரு தண்ணியில் எது சேருதோ அந்த கலர் அது வரும். அந்த மாதிரி மனிதர்கள் யாரோட சேர்றாங்களோ நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும்னு சொல்லுவார் வள்ளுவர். நிலத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி நீர் மாற மாதிரி மனிதர்கள் எங்கே சேர்றாங்கன்றது. ஒரு மகான்கிட்ட சேரணுன்னா ஒரு மனிதன் பணி உடையவனாக இருக்கணும், இன்சொல் பேசுகிறவனாக இருக்கணும், அகங்காரம் இல்லாதவனாக இருக்கணும், நல்ல கற்றுக்கிற ஒரு பக்குவம் இருக்கிறவனாக இருக்கணும், உயர்ந்த சிந்தனைகள் இருக்கிறவனாக இருக்கணும். அப்போ தான் மகான் என்ன பண்ணுவார்னா, தன்கிட்ட வர சிஷியனாக வச்சுக்குவார். அப்போ அந்த மாதிரி இணக்கத்தை வாங்கணும். முந்தைய புண்ணிய பலன்களை கொண்டு வரும். முந்தைய புண்ணியம்னா என்னது? இப்போ மகாபாரத போரில் கிட்டத்தட்ட கர்ணன் தேர்லேருந்து கீழே விழுந்துட்டார், ரத்தம் வருது, ஆனால் இறப்பு வரல. ஏன்னா அவர் செஞ்ச புண்ணியம் அவரை காப்பாற்றுது. சேர்த்து வைத்த புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, சினிமா பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. என்ன அப்போ சிரத்தைனா ஈடுபாடு. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் உண்டு. சில வாத்தியார் நல்லா சொல்லித் தருவாங்க, சில வாத்தியார் ஏனோ தானோ சொல்லித் தருவாங்க. நல்லா சொல்லித்தர்ற வாத்தியாருக்கு சிரத்தை இருக்கும். பொறுப்பாக அவருக்கு பசங்க ஆர்வமாக கேட்குற மாதிரி அவர் சொல்லி கொடுத்துருவார். ஏனோ தானோ சொல்லித்தர்றவர் அவர் வாய் திறக்கிறது சவுண்டே வெளில வராது, உப்புக்கு சப்பானியாக பேசுவார். அப்போ அந்த சிரத்தை வரணும், பக்தி இருக்கணும். இதெல்லாம் தான் பகவான் அடையிறதுக்கான எளிய வகைகள். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஆசை, பற்று, அகங்காரம், மமதை போன்ற இடையூறுகளை கடந்து பகவானை அறிந்து கொள்வது தான் சில பேர் தான் முடியும். அவங்க தான் வாழ்க்கையை சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் இறைவன் அடைகிறது ஈஸி.